ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேவை வந்து சுண்டைக்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அரை தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி, ஒரு கொஞ்சோண்டு ஒரு 4 பத்தை வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு சின்ன புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, அந்த சுண்டைக்காவை வந்து நம்ம அதை பொரித்து எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில். அதை நல்லா பொரியட்டும். அதனால் கருப்பாக ஆற வரைக்கும் அதை நம்ம பொரித்து, இது வந்து காஞ்ச சுண்டைக்காய். இது இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வறுத்து எடுக்கலைன்னா ரொம்ப கசக்கும். அதனால தான் நம்ம வறுக்கிறோம். ஸ்மெல்லு அது நல்லா இதுவாகிடுச்சுன்னா நல்லா ஸ்மெல்லு, சுண்டைக்காய் ஸ்மெல்லு நல்லா வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். இப்போ இதே இதில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதே எண்ணெயிலே நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து பொரிச்சுக்கலாம். கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் நான் பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் ஆனியன், பூண்டு போட்டோடனே ஆனியன் போட்டுருங்க, இல்லைன்னா பூண்டு வந்து ரொம்ப கருகிடும். ஸோ வந்து எப்போவுமே வந்து ஆனியன் போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கரியாது. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம்.
தக்காளி கொஞ்சம் வதங்க லேட் ஆகும். வதங்கிடுச்சு தக்காளி. இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினோடனே இந்த மிளகா பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அது மஞ்சத்தூள், இது வந்து கொதிக்கிட்டோம். இது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம இந்த சுண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இது சுண்டைக்காய் போட்டோடனே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா வந்து மிளகாத்தூள் வாசனை அடிக்கும். எப்போவுமே வந்து கொதிக்கும் போது வந்து அப்பப்போ வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா நம்ம ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். இந்த சுண்டைக்காய் இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போடணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த சுண்டைக்காயிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு காய வச்சுருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் சுண்டைக்காயிலே கொஞ்சம் இருக்கும், அதனால் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போடணும். இப்போ தட்டு போட்டு நான் அப்படி மூடி வச்சிடுறேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து ஊற்றும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம் குழம்ப. தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம் இல்லையா, பார்த்திங்கன்னா இது நல்லா சுண்டி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நான் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு நான் வந்து வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இப்போ வந்து மூட தேவையில்ல, ஏன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கருவேப்பிலை, எப்போவுமே வந்து கடைசியாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும், அந்த கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு கலரி விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சிச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் மேலே கொதிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்மளோட சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சா சீக்கிரமாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.